பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன் அப்படின்னு நடிகை மஞ்சிமா மோகன் வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. மலையாள சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க தான் மஞ்சிமா மோகன். அதுக்கப்புறமா அச்சம் என்பது மடமையடா படத்து மூலமா கதாநாயகியா அவதாரம் எடுத்தாங்க. அதற்கு பின்னாடி சத்திரியன், இப்படை வெல்லும், தேவராட்டம், எஃப்ஐஆர் போன்ற படங்கள்லயுமே நடிச்சு வந்தாங்க. தெலுங்குலையும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. கடைசியா 2023 வருஷம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நடிச்சிருந்தாங்க. அதற்கு பின்னாடி எந்த படங்கள்லயுமே அவங்க நடிக்கல. இவங்க தமிழ் சினிமாவோட இளம் நாயகனான கௌதம் கார்த்திகை காதலிச்சுட்டு வர கடந்த 2022 வருஷம் ரொம்ப சிம்பிளான முறையில இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா இவங்க கொடுத்த ஒரு பேட்டியில திருமணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமா இருந்ததாகவும் என்னோட மாமனாருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு நிறைய பொய்யான தகவல்கள் பரவுச்சு. இந்த வதந்திகள் அப்படின்றது எங்களோட குடும்பத்துல ரொம்பவே ஒரு காயத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் பெரும்பாலானோர் எங்களோட திருமணம் குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இன்னும் ஒரு சிலர் எங்களோட கல்யாணத்தை ஏளனமும் செஞ்சாங்க. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் எதிர்கொண்டேன். ஆனா அது என்ன ஒருபோதும் பாதிக்கல. ஆனா திருமணம் ஆன பிறகு இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன். இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்களை படிக்கும் போது எனக்கு பயங்கரமா வருத்தம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கௌதம் அடிக்கடி என்கிட்ட கேட்பாரு. மேலும் நான் அவருக்கு சரியான ஜோடி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே வலிக்கும். அந்த சமயத்துல நான் தோத்து போயிட்டோனோ அப்படிலாம் நான் உணர்வேன். ஆனா கௌதம் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதை பத்திலாம் நீ நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பாரு. இப்படி இவங்களோட கல்யாணம் பத்தி வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா இவங்க பேசியிருக்காங்க. இவங்கள மாதிரியே மலையாள சினிமால இருந்து தமிழ் சினிமாக்கு மக்களோட மனசை கொள்ளையடிச்ச ஒரு நடிகைக்கு இப்போ விரைவில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ்ல கர்ணன், ஜெய் பீம், சர்தார் போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட கவனத்தை பெற்றவங்க தான் நடிகை ரஜிஷா விஜயன். 2021 வருஷம் வெளிவந்த கர்ணன் திரைப்படம் தான் அவங்களுக்கு முதல் தமிழ் படம். அதுல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மக்களோட வரவேற்பை பெற்றிருந்தாங்க. தமிழ் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே மலையாளத்துல வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில பணியாற்றி இருக்காங்க. மலையாளத்துல ஆரம்ப காலகட்டத்துல தொலைக்காட்சிகள்ல விஜேவா பணியாற்றி தொடர்ந்து அவங்களோட கடின உழைப்பால நடிகையாவும் மாறினாங்க. இந்த நிலையில தான் நடிகை ரஜிஷா விஜயனுக்கு பிரபல ஒளிப்பதிவாளரான டோபின் தாமஸ் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே அடிக்கடி ஜோடியா எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை அப்பப்போ இன்ஸ்டாவில் பதிவிட்டபடி இருப்பாங்க. மலையாள சினிமா வட்டாரங்களிலேயே இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு வர்றதாகவும் தகவல் அப்பப்ப வெளியாகும். இந்த நிலையில இவங்க 2 பேரும் கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது சம்பந்தமான அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. What is the kiss matter going around is that you have very emotionally involved with Gautam Karthik. Would you explain how this? How emotionally I'm invested? Yeah. No. So you have been romantically linked with Gautam Karthik. It's funny because நான் இப்போ AYM released in 2016, so it's almost, I would say, 6 years in the industry. எங்கே போனாலும் இன்டர்வியூஸ் போனாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்குற என்னன்னா, ஏன் உங்களை பற்றி எந்த காசிப்பும் வர மாட்டேன், ஏன் யாருமே உங்களை பற்றி எதுவுமே எழுத மாட்டேன்னு சொல்லுவாங்க. And I think this was like a celebration for everybody. It's like finally something about her came, just so write it up. You know what I would say, sir, as actors, உங்களுக்கு இவ்வளோதான் ப்ரைவேட் லைஃப், மற்ற எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் தான். நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ ப்ரைவேட்டாக என்ன பண்ணாலும் அது at one point will come out, because that is the price we pay for the work we are doing. But me as a person, my profession might be this, but then there are certain things I would like to keep it to myself. அது எனக்கு ரொம்ப பியூராக இருக்கும், சீக்ரெட்டாக இருக்கும். It's very close to my heart, so I'm not very out there talk. I don't like to talk about what's happening in my life, what's my relationship status. I've never done it also. If you've seen past interviews எடுத்து பார்த்தாலும் I'll never speak about it unless and until it's my close friends or close circle of friends. I'm not very comfortable talking about it because ஒரு relationship 2 பேர் இருக்காங்க, 2 families are involved. So when I'm making comments based on how I feel or what I feel, it might affect someone else in the same circle. So I'm very, very But you were seen with Gautam, and yeah, I'm seen with so many other actors too. I've hung out with so many people. I haven't hung out with Gautam as much as I've hung out with some of my co-stars bit before. So it's not like a very comfortable space for me. Like
if he agrees, I'll agree. It's because there are two people involved. I can talk about myself, but all I can say is இப்போ இருக்கிற situation நான் வந்து சரி இந்த மாதம் கல்யாணம் பண்ணி I have to start a family அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை. There's nothing like that because this is a big thing. நம்ம எதுக்கு வெட்டிங் பண்ணாம எதுக்கு ஒருத்தர மேரேஜ் பண்ணி see it's because we want everybody to know that we are getting married and we're starting a family. It's not something husses போய் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. So if there's something planned, if there's something fixed, நானே வந்து சொல்லுவேன் and that's what I told my dad also. My dad is there. He'll also come and speak about it. There's nothing to hide and do it. If there's something very major happening in my life, I will speak about it at that point. Yeah, but what do you find in Gautam Karthik? I mean, he's a smart young man. Yeah, he's an honest guy. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். He's honest. He's a very honest guy. Though he's coming from such a big family, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயம் தெரியாது. And what I like is நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பற்றி பேசலாம். But off screen, if you ask me, I'm not very okay with cinema talks outside my work. Like the normal conversations I like about life, about what's happening in the world, and not about who's with who and what is happening, who's doing which movie. And எனக்கு அது I don't speak also. என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் அவங்க வந்து even if they're from the industry, நாங்கள் மீட் பண்ணும்போது எல்லாருமே very casual conversations. So that's what I like about him as well. And your comfort level with Gautam. That's what you are telling me that. Yeah, I am very extremely comfortable with him, but there are few other people also that I'm comfortable with. So he's a very close friend of mine. I can say he's a very special person in my life. He's a very close friend, and my family knows him very well. So and I can talk to him without any filter. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ரொம்ப யோசிச்செல்லாம் பேசணும்னா then it's not a good friendship. You have to think twice about it. With him, I don't have to do that. What you're saying is you can let your hair down and be pally with him. And it's fine. It's fine. I can speak about anything and he's not going to judge me. And I'm like that with my family itself. When filter kedadu when I speak. So some people get hurt when I speak. But with him, he understands where I'm coming from. So I'm extremely comfortable with him. Your birthday was celebrated last week. Yeah. Very big birthday party. No. My parents were here in town. I was seeing them after a very long time. COVID kapram they didn't travel much because they are old. So now I don't put them in that position. But birthday they were like, okay, you're turning 29, we have to be there and solely. It was a very small celebration. But Gautam was there for the birthday? No, why would I speak about it? I would, like I said, if it was a one-on-one without camera, I would have told you many things. But since there's a camera in front of me, and like I said, I like to keep my private life private, I wouldn't comment on it. So obviously, something is brewing. You can say that. I think that much I can tell you. Yeah. The media exaggerated talk. What do you feel about it? The about exaggerated actresses and actors. Kiss and all the matter. That is their business. They'll do it. அவங்களுக்கு அப்படி தான் TRPயே வரும். So I can't really say don't write this, don't do this. ஏன்னா அது I'm commenting on their work. இப்போ they don't come and tell you which movie to do which. So I think sir அப்பா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முன்னாடி said a coin has two sides. இப்போ இந்த சைடில் you want fame, success, moneyனா அந்த சைடு அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். So there are certain things you can react to. இப்போ for instance இந்த ஒரு full gossip பற்றியே பேசும்போது இது இப்போ எனக்கு தெரியாமல் இது வெளியே வந்திருந்தா I wouldn't be shocked. Like okay fine they wrote so what. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கிளாரிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு காசிப்பாக வெளியே போடும்போது it was more like an insult to me. அதுக்கு நீங்கள் சொல்லாமலே போட்டிருக்கலாம் வெளியில். You didn't have to clarify it with me or him or tell him that I told this. You know the whole game. So you could have just put it out. I would have been like okay whatever, it's part of life. But என்கிட்ட கேட்டுட்டு இது ஓகேயா, இது truth, is there any truth, and I clarified it saying that this is so and so and so. He got all the clarification and then he put it out like a source told him. It was very very it was hurting for me. Okay. So what is your father and mother, I mean, they react to this Gautam Karthik episode? They were laughing. They asked me, oh கல்யாணமா எங்களை கூப்பிடுமான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்டேன். But my dad was a little hurt because he's not used to people writing about us or அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இது வரைக்கும்
ஒர்க் பற்றி இல்லாமல் யாருமே அப்பா பற்றி எதுவுமே தப்பாக ஆர் குட் கிரேட் திங்ஸ் they haven't written. we live a very normal average life. ஸோ சடனாக ஒருத்தர் எல்லாருமே வந்து அவங்கள கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. we cousins and all started calling up and say என்ன என் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன். அது it became very personal for them because we are very like close as a family. So and we celebrate everything as family. So suddenly அம்மா வீட்டில் இருந்து they called up and said அம்மா's brothers and all என்ன சொல்லவே இல்லையே கல்யாணம்லாம் சொன்னேன். So it was very exhausting for them to sit and explain to everybody. And my dad was a bit upset, but now he's fine. He's just laughing at it. Okay. But they approve of Gautam? They approve of all my choices, whether it's movies or they've spoiled me. Cinema irundhalum seri, friendship irundhalum seri, even the funny fact is not my first relationship. I've had my relationships before. So and the adu vishayangala irundhalum seri, they always tell me it's your life, you take a call, we'll always back you up. But the thing with this, if edad aachna adu you have to face it. If you're successful also you have to face it. If you go through failure also, we are there to just back you up, that's all. Yeah, you have undergone all success and failure. I think I've undergone more failures than success, I would say. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.